நிறைந்த உள்ளத்தால் நீலம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொலை எடுத்து தேசம் உயதிருத்துண்ட தொகை முன்பணித்த திருவாலன் வாசமலர்மண் கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். தூக்கு சீர் திருத்துண்ட தொகை விரி வாக்கினால் சொல்ல வல்லவிரான் எங்கள் பாக்கிய பயனாம் பதிக்குன்றைவாள் செக்கிழாரடி சென்னியிருத்துவாம். எல்லாம் வல்ல எம்பெருமான் ஆழ்தரும் பன்னார் மொழி அமர் திரு நனாவுடையாருடைய திருவடிகளை வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடி தாமர்களை மனமொழி மெய்களாலை வணங்கி உரையாசிரியர் சிவகவுனி ஐயாவுடைய திருவடிகளை நீல நினைந்து அடியனுடைய ஞானாசிரியர் பெருந்தகையர் சொக்கலிங்க ஐயாவுடைய திருவடிகளை மனமொழி மெய்களாலை வணங்கி எழுந்தருளி இருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுடைய திருவடிகள் எல்லாம் வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த சிவனை செல்வர்களே, சென்ற வகுப்பில் நம்முடைய தொண்ட புராணத்தில் சண்டீஸ்வர நாயனாருடைய புராணத்தில் சண்டீஸ்வர நாயனார் பூசை செய்யக்கூடிய பாங்க இன்னைக்கு நாம் சிந்திக்க போகிறோம். எம்பெருமான் சண்டீஸ்வர நாயனார் பசுக்களை எல்லாம் ஆணிரைகளை மேய்த்து கொண்டு அந்த மன்னியாற்றங்கரை என்று சொல்லக்கூடிய அந்த மன்னியாற்றங்கரையில் ஆத்தி மரத்துக்கும் கீழே பெருமானை வழிபாடு செய்வதற்காக அவர் அமர்ந்து ஒரு கோயில் ஒன்று அமைக்கிறார். மணலாலே ஒரு கோயில், மணலாலே ஒரு சிவலிங்கம் அமைத்து கொண்டு ஒரு விளையாட்டாக செய்கிறார். விளையாட்டாம் பொங்கும் அன்பால் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் செங்கன் விடையார் திருமேனி மணலால் ஆக்கி என்று சொல்றார். தாவர சங்கமங்கள் என்று இரண்டு உருவின் என்று மாபரன் பூசை கொண்டு மன்னியூருக்கு அருளை வைப்பன் என்று சொல்லி சித்தியார் சொல்லுதுங்க. பெருமான் எங்கெங்க இருப்பார் அப்படின்னா, தாவர அப்படின்னா சிவலிங்க திருமேனிலிருந்து அருள் செய்வார். இன்னொரு பெருமான் இருந்து அருள் செய்யக்கூடிய இன்னொரு இடம் என்னன்னா அடியார் திருமேனிங்க, சங்கமம் என்று சொல்லக்கூடிய அடியார் திருமேனி. ரெண்டுலேயும் பெருமான் இருப்பார். சிவலிங்க திருமேனியில் மட்டும்தான் சாமி இருப்பார், நல்ல அடியாருடைய அந்த வேடத்திலையும் பெருமான் இருப்பார். அதான் வேடம் கைதோல வீடு எளிதாம் என்று சொல்லி அப்பர் சாமிகள் நமக்கு சொல்லியிருக்கிறார். இப்போ தாவர சங்கமங்கள் என்று இரண்டு உருவில் நின்று மாபரன் பூசை கொண்டு மன்னியூருக்கு அருளை வைப்பன் என்று சொல்லி சிவஞான சித்தியார் சொல்லுது நமக்கு. இப்போ பெருமான் இருந்து நமக்கு அருள் செய்யக்கூடிய இடங்கள் ரெண்டுங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கணும். ஒன்று சிவலிங்கம் திருமேனி, இன்னொன்று அடியார் திருமேனி. இப்படி ரெண்டு நிலையில நின்று பெருமான் வழிபாடு செய்வார், அருள் செய்வார். சதாசிவ தத்துவத்தின் வைகும் இறைவன் புறத்தை திருக்கோயிலுக்குள் இருக்கும் திருமேனியும் திருவேடமும் ஆதாரமாக கொண்டு நின்றும் அகத்தை உயிரிடமாக கொண்டு நின்றும் ஈண்டு உள்ளார் செய்யும் பூசை கொண்டு அருள்வானாகுதலின் அந்த அகுது அறிந்த அவ்விடங்களில் வழிபடுக என்று சொல்லி சொல்றார். சிவக்கணிய உரையில் என்ன சொல்றாருன்னா, பெருமான் இருந்து அருள் செய்யக்கூடிய இரண்டு இடங்கள், ஒன்று சிவலிங்க திருமேனி, அதனால் கோயிலுக்கு போய் சிவலிங்க திருமேனி நம்ம வழிபாடு செய்யணும். இன்னொரு இடம் என்னன்னா அடியாருடைய திருவேடம். அப்போ இது ரெண்டும் நம்ம வழிபாடு செய்யக்கூடிய இடம் என்று சொல்லி நமக்கு நம்முடைய சிவகுணியை சொல்கிறார். இப்படி அதை திருமேனியாக ஆக்கி சிவாலயமும் கோபுரமும் இதெல்லாம் செய்து அவர் ஒரு பெரிய ஒரு மணல்லையே அவர் என்ன செய்கிறார், ஒரு கோயிலே உருவாக்குறார். அதில் கோபுரமும் அமைக்கிறார், உள்ள சிவலிங்க திருமேனையும் செய்கிறார். அப்படியெல்லாம் செஞ்சு இப்போ பெருமானை வழிபாடு செய்வதற்காக என்ன செய்கிறார், அந்த நல்ல நவகும்பங்கள் அப்படின்னா 9 குடங்கள் 9 கும்பங்கள் ஆன்மார்த்த பூசைக்கு நவகும்பங்கள் ஸ்தாபித்து அபிஷேகம் செய்யலாம் என்று காமிக ஆகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா இவர் ஆகம முறைப்படி பூஜை பண்ணுறார். 9 கும்பங்கள் வச்சு தான் சிவபூஜை பண்ணணும்னா நம்ம யாராவது செய்ய முடியுமா அப்படின்னா ரொம்ப யோசிச்சு பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்படியெல்லாம் முடியாது. ஆனால் அப்படி ஒரு முறை இருக்குது. 9 நவ கும்பங்கள் வைத்து பெருமானை ஆன்மார்த்த பூஜை செய்யணுங்கிறது விதியில் இருக்குது, ஆகம விதியில் இருக்குது. ஆனால் சேக்கிழார் பெருமான் நமக்கு ரொம்ப எளிமையாக சொல்கிறார், பெருமானை வழிபாடு செய்கிறதுக்கு என்ன, பூவும் நீரும் இருந்தால் போதும், அவ்வளோதான். வேறு நம்ம எல்லாருமே அதே மாதிரி செய்யணும்னா முடியாது. சடங்குகளுக்கு பேராசிரியர் ஐயா வையாபுரியர் ஐயா சொல்லுகின்ற பொழுது என்ன சொல்வார்னா, பூசை செய்கின்ற பொழுது சடங்குகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதில்லை, பெருமானிடத்தில் அன்பு தான் ரொம்ப முக்கியங்க. அதான் சேக்கிழார் பெருமான் எளிமையாக சொல்கிறார், எய்திய சீராகமத்தில் இயம்பிய பூசனைக்கேற்ப கொய்த மலரும் புனலும் கொண்டணைந்தார் மைதலையும் கண்டத்து மலைமருந்தை வழிபாடு செய்து வரும் தவமுடைய முனிவர் சிவகோசரியார். கண்ணப்ப நாயனார் அங்கே வழிபாடு செஞ்சார். அதுக்கு முன்பாக சிவகோசரியார் அங்கே வழிபாடு செய்கிறார். அதே காலத்தி காட்டில் அவர் எப்படி வழிபாடு செஞ்சார்னா, ஆகமங்களில் சொல்லப்பட்ட பூவும் நீரும் கொண்டு தினசரி வழிபாடு செஞ்சார். அப்போ நமக்கு புண்ணியம் செய்வாருக்கு பூ உண்டு நீர் உண்டுன்னு சொல்லி நமக்கு தமிழ் ஆகமமாக இருக்கக்கூடிய திருமந்திரம் சொல்லுது. அப்போ அதுவும் பட்டணத்தடிகள் சொல்கிறாருங்க, போதும் பெறாவிடில் பச்சிலை உண்டு புனல் உண்டு எங்கும் ஏதும் பெறாவிடில் நெஞ்சுண்டு அப்படின்னாரு. போதும்னா மலருங்க,
சரி இன்னைக்கு மலர் கிடைக்கல, என்ன செய்யறது அப்படின்னா பசுந்தலை கூட போதுங்கிறார். போதும் பெறாவிடில் பச்சிலை உண்டு புனல் உண்டுங்க. தலையும் பூ நீரும் போதும். அது சரி ஒன்றுமே கிடைக்கல அப்படின்னா என்ன செய்யறது? இன்னைக்கு நெஞ்சு இருக்குது அப்படின்னு சொல்லி அகப்பூசையாவது செய்யலாம் என்று சொல்லி நமக்கு ஒரு எளிய வழியை பட்டணத்தடிகள் சொல்கிறார். எல்லாம் துறந்த பட்டணத்தடிகள் இங்கே சொல்கிறார். அதுதான் நமக்கு பூசை அப்படிங்கிறது. பெருமானிடத்தில் நம்ம செய்யக்கூடிய அன்பு தான் பூசைங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். 35வது பாட்டில் பண்டை பரிவால் அர்ச்சித்து அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா போன பிறப்புலேயே அவர் வந்து பூஜை பண்ணுவாருங்க. அதான் என்ன சொல்கிறார், அதாவது முந்தைய அறிவின் தொடர்ச்சியினால் முகைத்த மலரின் வாசம் போல் அப்படிம்பார். போன பிறப்புலேயே அவர் வந்து ஆகமங்களெல்லாம் கற்று இருந்ததுனால எப்படி பூஜை பண்ணுறதுங்கிறது அவருக்கு 7 வயசுலேயே தெரியுது. இப்போ அதனால் அதை சொல்ல, அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லார். ஒரு மலர் விரியறதுக்கு முன்னாடி மனமெல்லாம் மலரில் இருக்குது, ஆனால் விரிஞ்சதுக்கு பின்னாடி தான் மனம் வெளியில் வரும். அது மாதிரி இவருக்கு வந்து அந்த பக்குவம் வருகின்ற பொழுது ஆகமத்தால் பூஜை செஞ்ச அந்த உணர்வெல்லாம் இப்போ அவருக்கு வருது. அதான் சொல்கிறார். கொண்டு மடுத்த குட நிறைய கொணர்ந்து விரும்பும் கொள்கையினால் அண்டர் பெருமான் வெண்மணல் ஆலயத்துள் அவை முன் ஸ்தாபித்து வண்டு மருவும் திருப்பள்ளி தாமம் கொண்டு வரன் முறையே பண்டை பரிவாலர்ச்சித்து பாலின் திருமஞ்சன மாட்டி எப்படி மலர் கொண்டு வரணுங்கிறதெல்லாம் சொல்கிறார் பாருங்க. என்ன சொல்கிறாருங்க, அதாவது வண்டு என்ன சொல்கிறார், வண்டு மருவும் திருப்பள்ளி தாமம்னார். அப்படி வண்டு மொய்க்கணுமா அப்படின்னு என்ன அர்த்தம்னா அந்த மலரில் தேன் இருக்கணும். தேன் பொருந்திய மலர்கள் தான் பெருமானுடைய அர்ச்சனைக்கு உகந்தது. அப்படின்னா என்ன, அன்றளர்ந்த மலர்களாக இருக்கணும். வண்டுகள் வந்து அந்த தேனை இருக்கிறதுக்கு முன்னாடி நாம் போய் மலர் பறிச்சிடணும். அப்போ அதிகாலையில் மலர் பறிக்கணுங்கிறார். அதான் நனைந்தனைய திருவடியின் தலைமையில் வைத்தார் நல்லூர் எம் பெருமானார் நல்லவாறே. நல்லூரில் அப்பர் சாமிகளுக்கு பெருமான் திருவடி தீக்க கொடுக்கின்ற பொழுது சொல்கிறார், அப்பர் சாமி சொல்கிறார், நினைந்துருகும் அடியாரை நைய வைத்தான், இல்லாமை தீவனைகள் நீங்க வைத்தான், சினந்துருகு களிற்றுருவை போர்வை வைத்தார் செலுமதியின் தளிர் வைத்தார் சிறந்து வானோர், இனந்துருவி மணிமகுடத் தேடத் துற்ற இனமலர்கள் போதவிழ்ந்து மதுவாய் பில்கி நனைந்தனைய திருவடியின் தலைமையில் வைத்தார் நல்லூர் எம் பெருமானார் நல்லவாறேன்னார். நனைந்தனைய திருவடின்னு என்ன, அப்படி தேனால் நனைந்த திருவடியாம். பெருமானுடைய திருவடி அடியார்கள் அர்ச்சித்து 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 அப்படியே அந்த தேன் அவருடைய பெருமானுடைய திருவடியில் அப்படியே நிரம்ப இருக்குதான். அதை தேனால் நனைந்த திருவடி அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதை நனைந்தனைய திருவடியின் தலைமையில் வைத்தார் நல்லூர் எம் பெருமானார் நல்லவாறு அப்படின்னு எப்படி மலர் பறிக்கணுங்கிறதுக்கு நமக்கு விதி சொல்கிறார். அப்படி விரியறதுக்கு முன்னாடி போய் பறிச்சிடணுங்க. ஏன்னா விரிஞ்சாச்சு அப்படின்னா என்ன ஆகும், வண்டு போய் அந்த தேனையெல்லாம் எடுத்துகிட்டு போயிடும். அதனால் மலர் விரிவதற்கு முன்பாக பறித்து பெருமான் திருவடியில் சாற்றுகின்ற பொழுது விரியணும். அந்த மாதிரி பக்குவத்தில் மலர் பறிக்கணும். இப்படியெல்லாம் செய்ய முடியுமான்னா முடிஞ்சவங்க செய்யலாம். அப்படியெல்லாம் செய்கிறோன்னா நம்ம வீட்லேயே மலர் இருக்கணும், மலர் செடி இருக்கணும். கடையில் வாங்கிட்டு வந்த வரக்கூடிய மலர்லையெல்லாம் தேன் இருக்காது. அந்த மலர் நம்ம எடுத்துக்கொண்டு வருகின்ற பொழுது அந்த வண்டுகள் வந்து பறக்கணுமா, அந்த தேனை உண்பதற்கு வண்டுகள் வந்து பறக்கணுமா. அது நிறைய நம்ம நாட்டு சிறப்பு நகர சிறப்புலாம் சொல்கிற பொழுது அந்த வயலில் வேலை செய்யக்கூடிய பெண்கள் மலர் அணிஞ்சிருப்பாங்களாம். அந்த பெண்களை நோக்கி வண்டுகள் அப்படியே பறந்து கொண்டே இருக்குமா. அப்படின்னா அந்த மலரில் இருக்கக்கூடிய தேனை உண்பதற்காக வண்டுகள் பறந்து கொண்டு இருக்குன்னு சேக்கிழ பெருமான் பல இடங்களில் சொல்கிறார். இப்படி கொண்டு மடுத்த குட நிறைய கொடர்ந்த விரும்பும் கொள்கையினால் அப்படின்னார். அது பொலிந்த அந்த பாலினை குடங்கள், மாடு வந்து எப்படி பால் கறக்குது, அவர் போய் ஒவ்வொரு மாட்டிலையும் கறக்கிறது இல்லை, அதே தானே கறக்குது. அந்த குடத்தை மட்டும் அவர் வச்சிருக்கிறாரு, மாடுகளே அந்த பாலை வந்து தானே கறக்குது. அப்படி பொலிந்த பாலினை குடங்கள் நிறைய ஏற்றுக்கொண்டு கொணர்ந்து விரும்பும் கொள்கையினால் தேவதேவரது வெண்மணலாகி கோயிலின் உள்ளே அவற்றை முன் ஸ்தாபித்து வண்டுகள் பொருந்த நின்ற திருப்பள்ளி தாமங்களினால் வரன்முறையாலே முன்னை தொடர்ச்சியாக என்ன, போன பிறப்பில் அவர் பூஜை பண்ணவர். ஆமாம், இப்போ கண்ணப்ப நாயனாருக்கு சும்மா பூஜை பண்ணுற முறையெல்லாம் தெரியாது. ஆரம்பிக்கிறது எப்படி ஆரம்பித்தார் அப்படின்னா, கூட வந்த நானன் சொல்கிறான், நான் உங்கள் அப்பா கூட வேட்டைக்கு வந்திருக்கிறேன், உங்கள் அப்பா நாகன் கூட நான் வர்ற பொழுது ஒரு பார்ப்பான் ஒருவன் வருவான். அவன் என்ன செய்வான்னா மலர் நீரெல்லாம் கொண்டு வருவான். இந்த சிவலிங்க திருமேனில் இருக்கக்கூடிய மலரையெல்லாம் எடுப்பான். எடுத்ததுக்கு பின்னாடி அவன் கொண்டு வந்த நீரால் அபிஷேகம் பண்ணுவான். அப்படி அபிஷேகம் பண்ணி அந்த மலரால் அர்ச்சனை பண்ணுவான். அப்புறம் ஏதோ ஒரு உணவு கொண்டு வருவார். அந்த உணவை கொண்டு வந்து சாமிகிட்ட ஊட்டுவான். அப்புறம் ஏதோ அவனுக்கு தெரிஞ்ச மொழியால் சாமிகிட்ட பேசுவான். இதெல்லாம் வந்து நானன் வந்து சொல்கிறான்.
யார் கண்ணப்ப நாயனார்கிட்ட. இதெல்லாம் கேட்டுக்கிறார் அவர். ஓ இப்படி தான் பூஜை செய்யணுமா அப்படின்னு சொல்லி. அப்புறம் பூஜை ஆரம்பிக்கிற பொழுது என்ன ஆகுது அப்படின்னா எல்லாமே அவருக்கு நினைவுக்கு வந்துடுது. என்ன நினைவுக்கு வருது? முன்பு செய் தவத்தின் நீட்டம் முடிவிலா இன்பமான அன்பினை எடுத்துக்காட்டு அப்படின்னா போன பிறப்பில் அவர் எப்படி இருந்தவர்? அர்ச்சுனனாக இருந்தவர் அப்படின்னு பெரிய புராணத்தில் எந்த இடத்துலையும் வரல. ஆனால் தல புராணங்கள் இருக்கு. சிவகணிய உரையிலையும் சொல்லியிருக்கிறார். சிவகணிய உரையிலையும் போன பிறப்பில் அவர் அர்ச்சுனனாக இருந்ததுனால அந்த பூஜை பண்ண அந்த தொடர்ச்சி இப்போ வந்துடுது. அப்போ கொஞ்சம் எடுத்து கொடுக்குறான் அவன் நானன், அவ்வளோதான். எப்படி பூஜை பண்ணுறதுங்கிறது போன பிறப்பு. அதான் வள்ளுவ பெருமான் சொல்கிறார் இல்லைங்களா, ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமைக்கும் ஏமா புடைத்து அப்படின்னார். நீங்கள் இப்போ நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா, இது இப்போ நமக்கு புரியாத மாதிரி கூட இருக்கும் இல்லைங்களா, மனசில் நிற்காது. என்னென்ன நான் சொன்னங்கிறது உங்களுக்கு நினைவு இருக்காமல் இருக்கலாம். ஆனால் அது என்ன ஆகுன்னா நமக்கு புத்தி தத்துவம்னு ஒன்று இருக்குதுங்க. சைவ சித்தாந்தம் படித்தவங்களுக்கு தெரியும் இல்லைங்களா. வித்யா தத்துவத்தில் ஒன்று இல்லை, இது அந்த கரணத்தில் ஒன்று புத்தி தத்துவம். அந்த புத்தி தத்துவத்தில் போய் அப்படியே பதிவாயிரும். இங்கே கேட்குறது மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்று சொல்லக்கூடிய 4 உட்கரணங்கள் இருக்குது. அதில் போய் பதிவாயிரும். அந்த புத்தி தத்துவத்தில் பதிவாயிருச்சுன்னா அடுத்த பிறப்புலையோ அதுக்கடுத்த பிறப்பில் எத்தனை பிறப்புகள் கழித்தாலும் சரி, அது என்ன ஆகும்? தேவையான இடத்துக்கு நம்ம அந்த நினைவு வரும். அதுதான் நமக்கு சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய ஒரு உண்மை. நம்ம புத்தி தத்துவத்தினுடைய வேலையே அதுதான். அதாவது ரிசீவிங் அப்படிங்கிற சொல்கிறோம் இல்லைங்களா, நம்ம இப்போ என்னென்னவெல்லாம் தெரிஞ்சுக்கிறோமோ அதெல்லாம் அப்படியே பதிவாயிருக்கு புத்தி தத்துவத்தில். தேவையான போது வரும். இப்போ அப்படி தான் கண்ணப்ப நாயனாருக்கு வந்தது. அவருக்கு வந்தது என்னென்னா, அர்ச்சுனனாக இருந்த பொழுது பூஜை செஞ்சார். இப்போ அவருக்கு அர்ச்சுனனாக இருந்ததெல்லாம் நினைவுக்கு வராது. அந்த நேரத்தில் என்ன வேணுமோ அது சாமி கொடுப்பார். அதுதான் இறைவனுடைய திருவருள் அப்படிங்கிறது. இப்போ இவருக்கு போன பிறப்பில் அவர் ஆகமங்கள் கற்றவர். யார்? சண்டீஸ்வரன் நாயனார். அதனால் எப்படியெல்லாம் பூஜை பண்ணணும்னு அவருக்கு அதை பால் வேணும்னு நினைக்கிறாரு, மலர் வேணும்னு நினைக்கிறாரு. அப்புறம் என்ன, மண்ணியாற்றங்களுடைய நீர் இருக்குது. அப்புறம் பூஜை பண்ண திரவியமெல்லாம் வேணும்னு நினச்சாராம். திரவியம் அங்கே இல்லை. அப்போ என்ன பண்ணார் அப்படிங்கிறத சொல்கிறாரு. தேடாதனவற்றை அன்பினால் நிரப்பி அப்படின்ட்டு இந்த இதில் தான் சொல்கிறார். தேடாதனவற்றை இப்போ இந்தந்த இதெல்லாம் போட்டு தேன் வேணும், அதே மாதிரி இதெல்லாம் நமக்கு இந்த திருமஞ்சனம் வேணும், அரிசி மாவு வேணும், வில்வப்பொடி வேணும், இதெல்லாம் இல்லை. என்ன செய்யறது? அதெல்லாம் போடணும்னு நினைச்சாராம், பாவனையில் செஞ்சுட்டார். அதான் தேடாதனவற்றை அன்பினால் நிரப்பி அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் பூஜை அப்படிங்கிறது. இந்த இடத்துல அதான் சொல்றாரு, பூசணைக்கு தேவையானது எல்லாமே பண்டை பரிவால் அர்ச்சித்து அப்படின்னார். பண்டை பரிவால் அப்படிங்கிறது போன பிறப்பினுடைய தொடர்ச்சி. பரிவுன்னா அன்புங்க. நம்ம போன பிறப்பினுடைய தொடர்ச்சி. இப்படி அந்த வண்டுகள் பொருந்த நின்ற திருப்பள்ளி தாமங்களினால் வரன்முறையாலே முன்னை தொடர்ச்சியாக என்று சொல்கிறாருங்க. நம்ம மடுத்த குடம் நிறைய கொணர்ந்து அப்படின்னு சொல்கிறார். நிறைய அப்படியே குடம் நிறைய பாலுங்க. நாணல் கொள்ளையிடத்தும் அவை முன் ஸ்தாபித்து குடங்களை ஸ்தாபித்தலாவது ஆசனம் கற்பித்து வைத்தும் திருமஞ்சனமாக கற்பித்து அபிமந்திரித்தும் என்று சொல்லி வண்டு மருவும் திருப்பள்ளி தாமம் கொய்துன்னார். இலை பூங்குடையில் மலர்களை கொணர்ந்து மனம் தங்கிட வைத்தால் அதிலே மனத்துக்கும் அதனால் உணர் தேனுக்குமாக வண்டுகள் அப்படி பறந்து கொண்டிருந்தது. அப்படின்னா அந்த தேனோடு இருக்கக்கூடிய மலர்கள் தான் பெருமானுக்கு சாற்றுவதற்கு அவர் வச்சிருக்கிறார். அரும்பற்றப்பட வாய்மலர் சுரும்பற்றப்பட தூவி தொழுமினோ என்று சொல்லி அப்பர் சாமிகளுடைய தேவாரத்திலே அதான் சொல்லப்பட்டிருக்கு. இது கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பின்னு அந்த பாட்டில் வருது இல்லைங்களா? ஆமாம். அது என்ன அப்படின்னா என்ன, கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோன்னு சொல்லி நமக்கு அந்த ஒரு பாடல் வருது. அப்படின்னா இயற்கையான மனம் அந்த கூந்தலுக்கு உண்டுன்னு, உமையம்மையினுடைய கூந்தலுக்கு உண்டுன்னு சொன்னாலும் கூட அந்த மலர்களாலையும் அந்த மனம் உண்டு அப்படின்னு சொல்கிறார். இந்த பெருமானுக்கு நம்ம வழிபாடு செய்யக்கூடிய மலர்கள் நல்ல மனமுடைய மலர்களால் வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு. ஆமாம், எல்லா மலருமே மனமுடைய மலர்களாக இருந்தால் இன்னும் நல்லது. பண்டை பரிவால் வரன்முறை அர்ச்சித்துனர் அப்படின்னு திருமஞ்சனம் மாட்டி, இது திருமஞ்சனம் மாட்டுதலின் முன்னர் செய்யும் அர்ச்சனை ஆகும் என்று சொல்கிறாருங்க. திருமஞ்சனம் முதலிய பூசை உறுப்புகள் எல்லாம் முடிந்தவன் செய்யும் அர்ச்சனை வணக்கம் முதலியவை வேறு, அவற்றை அருச்சனை செய்து அருளி வணங்கி என்று சொல்கிறாரு. பெருமான ஆகம முறைப்படி மந்திரம், பாவனை, செயல் என்ற இவற்றையெல்லாம் செய்வாங்க. இப்படியெல்லாம் மூர்த்தியை பெருமானை எப்படி வழிபாடு செய்யணுங்கிறத சொல்கிறார் பாருங்க. இல்லை, முதல்ல சிவலிங்க சுத்தி செய்யணும் இல்லைங்களா? சிவலிங்க சுத்தி, அதற்கு பிறகு ஆதார சுத்தி,
ஆதார சக்தி முதல் ஆதிசக்தி வரை லிங்கபீடத்தில் வைத்து சிவாசன பூசைகள் செய்தலும், அதன் மேல் லிங்கத்தில் வித்யாதேகமாகிய மூர்த்தியை வருவித்து வைத்தலும், அதன் மேல் அத்தேகத்தினுள் சிவனாயுள்ள பரசிவமாகிய மூர்த்திமானை துவாதசாந்தத்தின் மேல் தியானித்து வருவித்து வைத்தல் என்னும் சிவ ஆவாகனம் செய்தலும், பின்பு அவரை பூசை முடியும் வரை அந்த லிங்க திருமேனியில் கருணையுடன் விளக்கமாக எழுந்தருளிக்க வேண்டுதலும். ரொம்ப முக்கியங்க. என் பூசை முடிக்கிற வரைக்கும் சாமி நீங்கள் இந்த இடத்துல இருக்கணும். பூஜை முடிஞ்சு என்ன பண்ணணும்? மறுபடியும் நம்ம உள்ளுக்குள்ளே கொண்டு போய் வச்சுக்கோணுங்க. பூசை முடிஞ்சு மீண்டும் நம்ம உள்ளுக்குள்ளே ஆகமனப்படுத்திக்கணும். அதுக்கு தான் அந்த பாடலெல்லாம் சொல்கிறது. மாறி நின்று என்னை மயக்கிடும் வஞ்ச புலனைந்தன் வழியடி தமுதே ஒரு நின்று எண்ணில் எழுபரஞ்சோதி உள்ளவா காண வந்தருளாய் அப்படின்னார் மணிவாசக பெருமான் சொல்கிறது. பூசை முடிஞ்சு எப்பொழுதும் சாமியை நம்ம உள்ள அது அப்பர் சாமிகள் சொல்கிறார் இல்லைங்களா, இரவாடும் பெருமான என் மனத்தை வைத்தேனே என்று சொல்லி அது நம்ம உள்ளுக்குள்ளே கொண்டு போய் வச்சுக்கணும். அதான் சொல்கிறார். அந்த லிங்க திருமேனியில் மந்திரங்களால் மலர்களை கொண்டு கைகூப்பி சாத்துதலும் துதித்தலும் வணங்குதலும், மந்திரத்தை சொல்லி நாம் மலர் மூலமாக தான் சாமிக்கு எழுந்தருள் செய்கிறது, உள்ளே கொண்டு போகிறது எல்லாமே மந்திரம்தாங்க. பண்டை பரிவால் அப்படின்னா முன் பிறவியின் வாசனையால் விளக்கமாகிய அன்பினாலும் அதே மாதிரி அறிவினாலும் சொல்கிறார். முந்தைய அறிவின் தொடர்ச்சியினால் என்று சொல்லி இந்த சரியத்தில் தான் வருது. ஆகம விதிகள் யாவும் உன்னை பயிற்சி வசத்தால் விசார சருமனார் மனத்தினுள் அறியப்பட்டன என்று சொல்லி, விசார சருமனார்ங்கிறது சண்டீஸ்வர நாயனாருடைய இயற்பெயர், அப்பா வச்ச பேர் விசார சருமனார் என்று சொல்லி. பாலின் திருமஞ்சனம், பாலாகிய திருமஞ்சனம், வேறு எதுவும் இல்லை, அங்கே பால் மட்டும்தான் இருக்குது. அப்புறம் மண்ணியாற்றங்கரையினுடைய நீர் இருக்குது, வேற ஒன்றும் கிடையாது. அர்ச்சனை செய்து வணங்கி அப்படின்னு சொல்லி சொன்னார். அடுத்த திருப்பாட்டில் மீள மீள இவ்வண்ணம் வெண்பால் சொரிமஞ்சனம் மாட்ட ஆல உடையார் தம்முடைய அன்பரன்பின் பாலுளதாய் மூலவமர்ந்த நயப்பாடு முதிர்ந்த பற்று முற்றச் சோல் கோலம் அதனில் உள் நிறைந்து குறித்த பூசை கொள்கின்றார். இப்படி அவர் குழந்தையாக இருந்து பெருமானை வழிபாடு செய்கிறார். மீண்டும் மீண்டும் இது மாதிரி வெண்பாலினை சொரியும் திருமஞ்சனத்தினை ஆட்கொண்டு அருளுதற்கு உடையராகிய சிவபெருமான் தம்முடைய அன்பரது அன்பின்பால் உளதாகிய மேன்மேல் உள் நின்று பெருக விரும்பிய நயப்போடு அந்த நயப்பாடு முதிர்ந்ததாகிய அன்பு முற்ற சூழும் கோலத்தினிடத்தில் உள்ளே நிறைந்து நின்று அவர் குறிப்பில் கொண்ட பூசையினை ஏற்றுக்கொள்கின்றாராக. நம்ம என்னதான் நம்ம பூசை பண்ணாலும் பெருமான் அதை ஏற்றுட்டாரான்னு நமக்கு தெரியணும் இல்லைங்க. இப்படி சண்டீஸ்வர நாயனார் செஞ்ச பூசையை சாமி ஏற்றுட்டார், கண்ணப்ப நாயனார் செய்த பூசையை சாமி ஏற்றுட்டார், கண்ணப்ப நாயனார் படைத்த கரியமதியே சாமி ஏற்றுட்டார். ஆமாம், அப்படி தான் கடைசியாக சொல்கிறாருங்க. காணவர் பெருமானார் கண்ணிடம் தப்பும் போது ஊனமது உகந்தையர் உற்றுமின் பிடிக்கும் போதுன்னார். ஊனமது உகந்தையர் கேள்வி வரலாம், கண்ணப்ப நாயனார் படைச்சாரு ஆனால் சாமி ஏற்றுட்டார் அப்படின்னு சேக்கிழார் பெருமான் சொல்கிறார். அதாவது சொல்கிறார் பாருங்க, ஊனமது உகந்த ஐயர் அப்படின்னு என்ன, ஊனமுதை ஏற்றுக்கொண்ட பெருமான் அப்படின்னு அர்த்தங்க. ஊனமது உகந்த ஐயர் உற்றுமின் அங்கே ஊனமுதுங்கிறது இல்லைங்க, காண ஊன் அமுதமாக்கும் சிலையனை காப்பு செய்தார் அப்படின்னாருங்க. அது கண்ணப்ப நாயனாருடைய கை படுற வரைக்கும் அது ஊன், அவர் கை பட்டவுடன் அது என்னாச்சா, அமுதமாக மாறிச்சான். சேக்கிழார் பெருமான் சொல்கிறாருங்க, காண ஊன் அமுதமாக்கும் சிலையனை காப்பு செய்தார் அப்படின்னு சொல்லி அந்த சிலை காப்பு செய்கின்ற பொழுது சேக்கிழார் பெருமான் சொல்கிறாருங்க. ஆமாம், அதுக்கு காட்டில் இருக்கக்கூடிய அந்த மிருகங்களுடைய உணவு கூட கண்ணப்ப நாயனாருடைய கைப்பற்ற உடனே அமிர்தமாக மாறியது அப்படிங்கிறாருங்க. அது அந்த அந்த விலங்குகளை கொன்று தானே கறியெல்லாம் எடுத்துகிட்டு வரணும். அது கூட எப்படி சொல்லுவார்னா சேக்கிழார் பெருமான், ஒளி நின்று கொன்றருளி அப்படிம்பாருங்க. ஒளி நின்று அவர் கொன்றது அருள். அவர் கையால் கொல்லப்பட்ட விலங்குகள் எல்லாம் பெருமான் திருவடிக்கு போயிடுச்சு, முக்திக்கு போயிருக்கு. அதான் ஒளி நின்று கொன்று அருளி அப்படின்னு சொல்லுவார். அப்போ ஞானியர்கள் அருளாளர்கள் அவங்க கையிலப்பட்டு எந்த ஒரு உயிரும் மோசமாக போகாது. அதெல்லாமே முக்திக்கு போன உயிர்கள் அப்படின்னு தான் நமக்கு கொன்று அருளி அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ரொம்ப அருமையான ஒரு இடங்கிறது. அது மாதிரி இப்போ நாயனார் சண்டீஸ்வர நாயனார் அப்படி பாலினை சொரியும் மஞ்சனத்தை குறிப்பால் கொண்ட பூசையினை பெருமான் ஏற்றுக்கொள்ளுகிறார். சாமி ஏற்றுக்கொள்ளணுங்கிறத ரொம்ப முக்கியங்க. நம்ம என்னதான் சடங்குகளோடு பூசை செய்தாலும் கூட பெருமான் ஏற்றுக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியங்க. அப்போ பேராசிரியர் ஐயா சொல்லுவாங்க, வையாபுரியார், மணிக்கணக்கில் பூஜை பண்ணாலும் சாமியோடு நம்ம எவ்வளோ நேரம் இருப்போம் அப்படின்னா ஒரு சில வினாடிகள் ஒரு சில நேரம் தான் நம்ம இருக்க முடியும். ஏன்னா 1 மணி நேரம் பூஜையில் உட்காந்து 1 மணி நேரமே நான் சாமியோட தான் இருந்தேன்னு யாராலையும்
சொல்ல முடியாது. மனசு அவ்வளோ நேரம் ஒருங்கி இருக்க முடியாதுங்க. அப்போ என்ன, பெருமானோடு இருக்கக்கூடிய நேரம் ஒரு சன நேரம்தான் இருக்கும். அதுதான் பெருமானுக்கு நமக்கு இருக்கக்கூடிய ஒரு அன்புங்க. அதான் பெரியவங்க அப்படி தான் பூஜை பண்ணியிருக்கிறாங்க. அதான் மீள மீள அப்படிங்கிறார். அன்பின் பால் உளதாய் மூல அமர்ந்த நயப்பாடு முதிர்ந்த பற்று மற்ற அப்படின்னு சொல்கிறார். பூசனை விரும்பும் வேட்கை என்று சொல்லி, நயப்பாடுன்னு ஆசை, சாமிக்கு பூஜை பண்ணணுங்கிற ஆசை வேணுங்க நமக்கு முதல்ல. அதுதான் ரொம்ப, அந்த விருப்பம் ஆசை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆசை மிகுந்ததனால் பற்றாகி விளைந்தது அன்பின்பால் உளதாய் அன்பு காரணமாக உளதாய என்று சொல்லி சொல்கிறாருங்க. அப்படி உள் நிறைந்து மணல் லிங்க திருமேனியினுள்ளே நிறைந்து எங்கும் நிறைந்த இறைவராயினும் இங்கு விளக்கமாக நிறைந்தனர் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பசுவினடுத்து பால் உடல் முழுவதும் நிறைவுடையதாயினும் மடியின் முளைக்காம்பில் விளக்கமாக நிறைவது போல அறிவாள் தாயினாருடைய நியதி வடுவாத படிமிசை கமரில் பூசை கொண்டதும் பிறவும் நினைவு கூறுகினார். அதாவதுங்க என்னென்னா, பெருமான் இந்த இடத்துல அந்த மணல் சிவலிங்கத்தில் பெருமான் அதை ஏற்றுக்கொண்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ சாமி எல்லா பக்கம் இருந்தாலும் கூட அவன் அருள் செய்யக்கூடிய இடம்னு ஒன்று இருக்குது. அதுதான் கோயில். அந்த கோயில் இருக்கக்கூடிய சிவலிங்கம், சரிங்களா? அதுக்கு வாரியார் சாமிகளும் நல்லா விளக்கம் சொல்வார். அதாவது பால் எங்கே இருக்குன்னா, மாட்டினுடைய உடம்பு முழுக்க பால் இருக்குது. ஆனால் மடியில் தான் அது கறக்கக்கூடிய இடம் மடி. அது மாதிரி பெருமானுடைய திருவருள் எல்லா பக்கம் இருந்தாலும் அது அருள் செய்யக்கூடிய இடம் எதுனா கோயில். அதுதான். ஏன்னா நம்ம பெரியவங்க என்ன செஞ்சுருக்காங்க, மந்திரங்கள் மூலமாக பெருமானுடைய திருவருள் சக்தி அங்கே கொண்டு அப்படி குவிச்சிருக்கிறாங்க. அதனால் இப்போ எல்லா பக்கம் பால் இருக்குதுன்னு சொல்லி வேறு பக்கம் எங்காவது நம்ம போய் குத்துனோம்னா பாலாக வரும், ரத்தம் தான் வரும். ஆனால் மடியில் தான் பால் சுரக்கும். அது மாதிரி பெருமானுடைய சக்தி எல்லா பக்கம் இருந்தாலும் கூட ஆலயம் அப்படிங்கிற இடம் தான் அருள் சுரக்கக்கூடிய இடம். அதனால் நம்ம ஆலய வழிபாடு நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது பெருமான் எங்கேருந்து அருள் செய்வான், சிவலிங்க திருமேனிலிருந்து அருள் செய்வான். இன்னொன்று அடியாருடைய திரு வேடத்திலிருந்து அருள் செய்வான் அப்படிங்கிறத நமக்கு புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. சிவகணிய உரை முழுக்கவே அப்படி தான் சொல்வார். அது என்ன சொல்வார்னா, தவம் அப்படின்னா என்னென்னா சிவபூசை தான் தவமே அப்படிம்பார். நீங்கள் எல்லாம் விட்டுட்டு போய் திறந்துட்டு காட்டில் போய் உட்காந்து நீங்கள் கண்ணை மூடி உட்காந்து தவம் செய்கிறத காட்டிலும் சிறந்தது என்னென்னா சிவபூசையே தவம் அப்படின்னு சொல்லி எழுதுகிறார். பல இடங்கள் எழுதுகிறார். இளையான்குடி நாயனார் பூசையில் புராணத்தில் ரொம்ப எழுதுகிறார். ஆமாம், தபோதனர் தீரவே பசித்தார் செய்வது என் அப்படின்னு சொல்லி நாயனார் கேட்குறார். அந்த அம்மா கிட்ட கேட்பார், தபோதனர் அப்படின்னா வந்த அடியார் தபோதனர். அப்படி தபோதனருங்கிறதுக்கு என்ன உரை சொல்கிறாருன்னா, சிவகணி ஐயா தவத்தையே தனமாக உடையவர் அப்படின்னாரு. சரி, தவம்னா என்ன அப்படின்னா, நம்ம நினைக்கிற மாதிரி எல்லா குடும்பத்தையெல்லாம் விட்டுட்டு போய் காட்டில் போய் உட்காந்து அப்படியெல்லாம் இருக்கணும்னா அதெல்லாம் கிடையாது. ஈண்டு சிவபூசையே தவம் அப்படின்னாருங்க. நீங்கள் எல்லா இடத்துலையும் இருந்துக்கலாம், ஒன்றும் தடை கிடையாது. எப்படி வழிபாடு செய்யணும், பூசை பண்ணுறது தான் தவம் அப்படின்ட்டார். ஈண்டு சிவபூசையே தவம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு மேற்கோள் எங்கேருந்து எடுக்கிறார் அப்படின்னா, திருமந்திரத்தில் 7ஆம் தந்திரத்திலிருந்து எடுக்கிறார். 7ஆம் தந்திரத்தில் சொல்கிறார், திருமூல தேவநாயனார் சொல்கிறார், தண்டரு சிந்தை தபோதனர் தாம் மகிழ்ந்து உண்டது 3 புவனமும் உண்டது அப்படிங்கிறார். அதாவது தண்டரு சிந்தை தபோதனர் அப்படின்னா பூசை செய்யக்கூடிய ஒரு சிவனடியார், அவர் மகிழ்ந்து உண்ட உணவு 3 உலகத்திலையும் போய் சேருங்கிறார். அது எப்படி ஒருத்தர் சாப்பிட்ட உணவு 3 உலகத்துக்கும் போகுன்னா, அதுக்கு சிவகணிய உரை சொல்கிறார். அவர் உண்ட உணவை யார் எடுத்துக்கிறா, பெருமான் உள்ளிருந்து எடுத்துக்கிறாராம். அப்படி பெருமான் உள்ளிருந்து எடுத்த உணவு பெருமானுக்கு போனது எல்லா உயிர்களுக்கும் போய் சேரும். அதனால் அது ஒரு சிவனடியார் உண்ட உணவு 3 புவனங்களில் இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் உண்டதுக்கு சமம் என்று சொல்லி திருமந்திரத்தில் 7ஆம் தந்திரத்தில் சொல்லுது. அதை விட இன்னொன்று சொல்கிறாருங்க, அது ஆறிடும் வேள்வி அருமறை நூலவர் கூறிடும் மந்தனர் கோடி பேர் உண்பதில் நீரிடும் தொண்டர் நினைவின் பயனில்லை அப்படின்னு சொல்லி சொன்னார். அது 7ஆம் தந்திரத்தில் தான் வருது. திருமந்திரத்தில் 7ஆம் தந்திரம் முழுக்க மாகேஸ்வர பூஜை தான் வருங்க. அப்படின்னா ஆறிடும் வேள்வி அருமறை நூலவர்னார். அதாவது வேத மந்திரங்கள் செய்யக்கூடிய அந்தணர்கள், அதாவது சிவாலயத்தில் இருக்கக்கூடிய அந்தணர்கள் வேறு, இவங்க சிவாச்சாரியார். அதாவது ஸ்மார்த்த பிராமணர்னு சொல்கிறோம் இல்லைங்க, வேதங்களெல்லாம் ஓதுவாங்க, அந்த சடங்குகள்லாம் செய்கிறாங்க பாருங்கள். அந்த மாதிரி அந்தணர்கள் 1 கோடி பேரத்துக்கு ஒரு பக்கம் அன்னம்பாளிப்பு நடக்குது, சாப்பாடு போடுறாங்க, சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. 1 கோடி பேர் சாப்பிட்றாங்களாம். அங்கேருந்து ஒரு சிவனடியார், அவர் ஒருத்தர் நினச்சார், அவர் பெரியவர், இங்கே 1 கோடி அந்தணர்கள் சாப்பிட்றாங்க,
ஒரு சிவனடியாருக்கு சோறு போட்டால் நமக்கு புண்ணியம் கிடைக்குன்னு தான் நினச்சாராம், போடலை. கிடைக்குன்னு தான் நினச்சிருக்கார், இன்னும் சாப்பாடு போடலை. ஆனால் அங்கே உண்மையாகவே சாப்பாடு நடந்துட்டுருக்கு. ஆனால் அதை விட இதுதான் புண்ணியன்னு திருமந்திரம் சொல்லுதுங்க. ஆரிடும் வேள்வி அருமறை நூலவர் கோடி பேர் ஆரிடும் வேள்வி அருமறை நூலவர் கூறிடும் அந்தனர் கோடி பேர் உண்பதில் நீரிடும் தொண்டர் நினைமின் பயனில்லை அப்படின்ட்டு. ஒரு சிவனடியாருக்கு திருநீர் வச்ச ஒரு சிவனடியாருக்கு சாப்பாடு போடணும்னு நினச்சா அதே பெரிய புண்ணியம். போடுறதுங்கிறது ரெண்டாவது, போட்டால் அதை நினச்சாவே பெரிய புண்ணியன்னு திருமந்திரம் நமக்கு சொல்லுது. 7ஆம் தந்திரத்தில் சொல்லுதுங்க. அதே தான், அதுலேயே தான் சொல்ல, அகரம் 1000 அந்தனர்க்கு இகழின் சிகரம் 1000 செய்து முடிக்கலன் பகரு ஞானி பகலூன் பலத்துக்கு நிகரில்லை என்பது நிச்சயம் தானே அப்படின்னு சொன்னார். 1000 கோயில்களை கட்டி கும்பாபிஷேகம் செய்கிறத காட்டிலும் 1000 நகரங்களை அந்தணர்களுக்கு தானமாக கொடுக்கறத காட்டிலும் ஒரு சிவன் யானைக்கு ஒரு வேளை பகல் உணவு கொடுக்கறது உயர்ந்தது அப்படின்னு சொன்னார். அதை விட இதுதான் உயர்ந்தது அப்படிங்கிறார். அகரம் 1000 அந்தணர்க்கு இகழின், 1000 வீடுகளையோ நகரங்களையோ அந்தணர்களுக்கு தானமாக கொடுத்தாலும் சரி, அதே மாதிரி 1000 கோயில்களுக்கு குடமுழுக்கு செஞ்சாலும் சரிங்க. அதை விட ஒரு சிறந்த ஒரு பயன் என்னன்னு கேட்டால், ஒரு சிவன் யானைக்கு ஒரு வேளை பகல் உணவு. அது யாருன்னு நமக்கு தெரியாது, நமக்கு யாராவது தெரியும் சொல்லிட்டா வர போகிறாங்க. நமக்கு யார்? நீர் பூசினவங்க எல்லாம் அடியார்கள், அவ்வளோதான், பெருமானுடைய சிவனடியார்கள். அதுதான் நமக்கு திருமந்திரம் சொல்லுதுங்க. அதாவது நமக்கு தமிழ் ஆகம நூல் அப்படின்னா திருமந்திரம் தான். திருமந்திரத்தில் வந்தாச்சு அப்படின்னா அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. இப்படி எல்லாம் நமக்கு அடியாருடைய சிறப்பு, அந்த மாகேஸ்வர பூசையினுடைய சிறப்பை சொல்கிறாருங்க. இப்படி பெருமான் எங்கிருந்து அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளுவார் பூசணைகள் அப்படின்னா, ஒன்று சிவலிங்க திருமேனி, இன்னொன்று அடியார் திருவேடம் என்று சொல்லி நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இப்படி அவர் குறிப்பில் கொண்ட பூசை ஏற்று அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. அன்பின்பால் உளதாய் மூல அமர்ந்த நயப்பாடு முதிர்ந்த பற்று முற்ற அப்படின்னார். பூசணையை விரும்பும் வேட்கை என்று சொல்லி சொல்றாரு. பூசணையை விரும்பும் வேட்கை, பெருமானுக்கு அந்த பூசணையை விரும்பி ஏற்றுக்கொள்ளாராம். அது சாமிக்கு ஒரு வேட்கை இருந்திருக்கு பாருங்க, நல்ல பூசை செய்யறதுனால அது வேட்கை இருந்தது அப்படின்னு சொல்லி. அன்பினால் உளதாய், அன்பு காரணமாக உளதாகிய, அந்த அன்பினையே இருக்கையாக கொண்டதாகிய என்று சொல்லி, பூசையானது வேட்கையானது அன்பினால் உளதாகியது என்று சொல்லி சொல்றார். உள்நிறைந்து மணல் லிங்க திருமேனியிலுள்ளே நிறைந்து எங்கும் நிறைந்த இறைவராயினும் இங்கு விளக்கமாக நிறைந்தனர். பசிவனிடத்து பால் உடல் முழுவதும் நிறைவுடையதாயினும் மடியின் முளைக்காம்பில் விளக்கமாக நிறைவது போல என்று சொல்லி சொல்றார். இது சிவபெருமான் எழுந்தருளி இருக்கும் திருமேனியாகும் என்ற குறிப்பினால் பூசித்த மணல் என்ற குறிப்பு நீங்க சிவம் என்ற குறிப்பு பெற மன நேர்பட்ட என்றபடி சொல்றாருங்க. அண்ணல் பாதம் கொண்டவன் குறிப்பினாலே கூப்பினான் தாபரத்தை என்று சொல்லி திரு ஆய்ப்பாடி தேவாரத்திலையும் நமக்கு அப்பர் சாமிகள் சொல்றார். அடுத்த திருப்பாட்டு, நம்முடைய சண்டீஸ்வர நாயனாருடைய ஊருக்கு சேய்நல்லூருக்கு ஞானசம்பந்த பெருமான் போறாருங்க. ஞானசம்பந்த பெருமான் எந்த இடத்துலையும் பல்லக்கோட தான் போய் இறங்குவார். சேய்நல்லூர் வந்த உடனே சொல்கிறாங்க, சேய்நல்லூர் வந்தாச்சு. ஏன்னா சண்டீஸ்வர நாயனார் அவதாரம் செஞ்சது ஞானசம்பந்த பெருமானுக்கு முந்தைய நாயனார். அவர் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி அவதரித்தவர். அங்கே போன உடனே இறங்கி நடந்து போனார். யார்? ஞானசம்பந்த பெருமானே இறங்கி நடந்து போயிருக்கிறாருன்னு பாருங்கள். ஏன்னா இங்கே சேய்நல்லூர் பிள்ளையார் என்ன சாதாரண இறைவனாலேயே மகனாக ஏற்றுக்கொள்ளப்பட்டவர் நம்முடைய சண்டீஸ்வர நாயனார். சேய்நல்லூர் எல்லைக்கு போனவொடனே இறங்கி நடந்து போகிறார் ஞானசம்பந்த பெருமானா, இவர் எவ்வளோ பெரிய நாயன்மாராக இருப்பார் பாரு. அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படி இருந்திருக்கிறாங்க. அவ்வளோ பெரிய நாயன்மார். பெருமை பிறங்கும் சேய்நல்லூர் பிள்ளையார் தம் உள்ளத்தில் ஒருமை நினைவாலும் கும்பர் பிரான் உவக்கும் பூசை உறுப்பான திருமஞ்சனமே முதலவற்றில் தேடாதனவன் அன்பினால் நிரப்பி வரும் அந்நெறிய அர்ச்சனை செய்தருளி வணங்கி மகிழ்கின்றார். இப்போ முதல்ல சொன்னோம் இல்லையா, இல்லாத பொருள்கள் என்ன பண்ணார்? அன்பினால் செஞ்சார். அதான் ரொம்ப முக்கியம். பெருமை விளங்கும் சேய்நல்லூர் பிள்ளையார் தமது உள்ளத்தில் ஒன்றுபட்ட நினைப்பினாலே தேவர் பெருமான் மகிழும் பூசணையின் உறுப்புகளாகிய திருமஞ்சனமே முதலாகியவற்றில் தாம் தேடிக்கொள்ளாதவற்றை அன்பினால் நிரப்பி கொண்டு வரும் அந்நெறியிலே அர்ச்சனை செய்தவர்களை வணங்கி மகிழ்கின்றாராயினார். பாருங்க, இப்போ ஒரு பொருள் கிடைக்கலைன்னா, இப்போ பால் தினசரி பண்ணுறோம், ஒரு நாளைக்கு பால் கிடைக்கல, என்ன செய்ய முடியும்? சரி, ஊற்றுன மாதிரி மனசில் நினச்சிக்கணும். அதுதான் அன்பினால் நிரப்பி அப்படிங்கிறது.
நம்ம போய் அதை தேடி எடுத்துகிட்டு வர்றதுக்கு முடப்பட்டு தினசரி அன்பினாலேயே செஞ்சுக்கிறேன்னு சொல்லி செய்யக்கூடாது. ஏதோ ஒரு நாளைக்கு தான் இல்லைங்களா, ஒரு எக்ஸம்ஷன் அப்படின்னா ஏதோ ஒரு நாளைக்கு தான், அதையே விதியாக நாம் எடுத்துக்கூடாது. ஏதோ முடியாத அன்னைக்கு ஒரு நாளைக்கு அந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம், தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. ரொம்ப நல்ல ஒரு அருமையான இடங்குது. அன்பினால் நிரப்பி பெருமை பிறங்கும் செய்நூறு அப்படின்னார். அதாவது பெருமையினால் பிறங்குதல், பெருமையானது இந்த இங்கு சார்ந்ததனால் பிறங்குதற்கிடமாக என்று சொல்லி, அதான் பிள்ளையார் ஆளுடைய பிள்ளையார் என்பது போல உலகத் தந்தையாக சிவபெருமான் தாதையினி உனக்கு நாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஞானசம்பந்த பெருமான் கூட எப்படின்னா உமையம்மையினுடைய திருமுலைப்பால் உண்டதனால மகனாரானார் இல்லைங்களா, அதுதான் இல்லையா, உமையம்மையினுடைய திருமுலைப்பால் உண்டதனால. இந்த நாயனார் அப்படி அல்ல, இறைவனே அவரை எடுத்து அணைக்கிறாரு, உச்சி முகந்தார். உச்சி முகந்தது வேற எந்த நாயனார் இல்லைங்க. என் பொருட்டாக உன்னுடைய தந்தையை நீ வந்து காலை தரித்தாய், விழ எறிந்தாய், அடுத்த தாதை உனக்கு நாம் அப்படின்னு யார் சொன்ன? சிவபெருமானே சொல்ற. அடுத்த அப்பா உனக்கு நான் தான் என்று சொல்லி சொன்னது மட்டுமல்ல, கட்டி அணைச்சு உச்சி முகந்தார் என்று சொல்லி குழந்தைகள் எப்படி நாம உச்சி முகப்போம், அது மாதிரி எந்த நாயன்மாருக்கும் அப்படி சாமி செய்யலை, இவருக்கு மட்டும் செஞ்சிருக்கிறார். அப்படி சாமியினுடைய திருக்கரங்கள் அவர் மேலே பட்டதுனால இந்த மாயை உடம்பெல்லாம் அப்படியே சிவ உடம்பாக மாறுச்சு அப்படின்னு சொல்லி ஒளி உடம்பாக மாறுச்சான் பெருமான். அதனால தான் இவருக்கு பேர் பெரிய புராணத்தில் 2 பிள்ளையார், ஒன்று சீர்காழி பிள்ளையார் ஞானசம்பந்த பெருமான், இன்னொன்று சேனியலூர் பிள்ளையார் என்று சொல்லக்கூடிய சண்டீஸ்வர நாயனார். இது 2 பேர் தான் பிள்ளையார்னு பேர். பிள்ளையார் அப்படின்னா என்ன? சாமிக்கு மகனாம் தன்மை உரிமையுடையவர்கள். அதனால தான் நம்ம செய்யக்கூடிய பூசையெல்லாம் கடைசி யாருக்கு போய் சேரணும்? சண்டீஸ்வர வழிபாடு செஞ்சால் தான் நிறைவாகும். சண்டீஸ்வர வழிபாட்டில் தான் நமக்கு அந்த சிவபூசை பயனே நமக்கு கிடைக்குது. இந்த மண்ணுலகத்தில் சிவபூசையினுடைய பயனை கொடுப்பதற்காகவே அவதரித்து பூசை செய்து பெருமான் திருவடி அடைஞ்சவர் சண்டீஸ்வர நாயனார். நம்ம செய்யக்கூடிய பூசை யார் நமக்கு அந்த பலன் கொடுப்பாங்க? சண்டீஸ்வர நாயனார் தான் கொடுக்கணும். அதுதான் எல்லா வழிபாடு முடித்து கடைசியாக போய் சண்டீஸ்வர நாயனாரை நம்ம வணங்குறது. அது சண்டீசம் அப்படிங்கிறது ஒரு பதம், சண்டீச பதம் அப்படிங்கிறது ஒரு பதங்க. அதுதான் இறைவன் கொடுத்தது இவருக்கு. எல்லாம் சாமிக்கு சூட்டிய மாலை, சாமிக்கு படைத்த நெய்வேத்தியம் அத்தனை யாருக்கு சொந்தம்? சண்டீஸ்வர நாயனாருக்கு தான் உரித்தது. அதான் அவருக்கு உரித்தது தான். கடைசியாக சண்டீஸ்வர பூஜை செஞ்சுட்டு தான் கோயில் வந்து திருநடை சாத்தணும். கடைசியாக கோயில் நடை சாத்துகின்ற பொழுது சண்டீஸ்வர நாயனார் பூஜை செஞ்சுட்டு தான் சாத்துவாங்க. அதுதான் முறை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்படி அந்த வந்து அதாவது ஒரு தம் உள்ளத்தில் ஒருமை நினைவால் அப்படின்னு ஒன்று இருந்து நினைமென்கள் உந்தமக்கு ஊனம் இல்லை அப்படின்னு சொல்லி எப்படி பூஜை பண்ணாராம்? ஒன்று இருந்து பூஜை பண்ணியிருக்கார். அப்பா வந்து அடித்தது தெரியாது, அப்பா திட்டுனது தெரியாது, எதுவுமே தெரியாது. அப்படி அந்த அளவுக்கு அவர் அதெல்லாம் வருது, இன்னைக்கு பின்னாடி வருது. அப்படி ஒன்று இருந்து பெருமான வழிபாடு செய்திருக்கிறார். ஒருமை நினைவாவது பூசிக்கும் தாமும் பூசிக்கப்படும் சிவபெருமான வேறாக காண முடியாத நினைவனில் ஒன்றித்து நிகழ்தல், இதனையே லயம் அப்படின்னு சொல்லி சொல்றதுங்க. லயித்து போயிருக்கிறான்னு சொல்லணும் இல்லையா, அது பூசையில் வந்து லயித்து இருக்கக்கூடியவர் நம்முடைய சண்டீஸ்வர நாயனார். ஒன்றும் உள்ள உண்மையினால் அப்படின்னு சொல்லி சொல்றார். எச்சதத்தன் தம்மை புடைத்து கொடிதாம் ஒளிகூறவும் வேறு உணராது நிற்பவும் மண்டு காதல் அர்ச்சனையின் வைத்தார் மற்றொன்று அறிந்தலரால் அப்படின்னு சொல்லி சொல்றார். எச்சதத்தன் அப்பா வந்து கோபத்தில் அடிக்கிறார் முதல்ல. அப்படி அடித்ததும் அவருக்கு தெரியாது. அப்புறம் என்ன சொல்றாரு? அடித்ததும் தெரியாது, கொடிய மொழிகளால் பேசுகிற திட்டுறாரு. உனக்கு பூசை வேணுமா பூசை அப்படின்னு எல்லாம் வாய்க்கு வந்தபடி திட்டுறாரு. அதுவும் அவர் காதில் விழுகலை. கடைசி என்ன தெரிஞ்சு? பூசைக்கு வச்சிருந்த பாலை காலில் தள்ளுனது மட்டும்தான் அவருக்கு தெரியும். ஓ, யாரோ பூசைக்கு இடையூறு செய்கிறாங்கன்னு. அப்போ தான் வந்து மலுவை கையில் மாடு மேய்க்கிற கோலை எடுக்கிறார். அது மலுவாக மாறுது. வந்தது அப்பான்னு தெரிஞ்சது, இருந்தாலும் காலை தரித்தார். அதான் சண்டீஸ்வர நாயனாருடைய ஒரு சிறப்பு. உம்பர்பிரான் உவக்கும் பூசை, இறைவர் தான் விரும்பும் உண்மையாவது பூசனை. ஆமாம், இதுவும் மணிவாசக பெருமானும் சொல்கிறாருங்க. பெருமானுக்கு பூசை ரொம்ப பிடிக்குமா. பாசவீரருக்கும் பழம்பொருள் தன்னை பற்றுமார் அடியநேர் கருளி பூசனை யுகந்து என் சிந்தையில் புகுந்து பூங்கடல் காட்டிய பொருளேனார். பிடித்த பத்தில் சொல்கிறாரு மணிவாசக பெருமான். சாமிக்கு என்ன பிடிக்குமா? பூசனை ரொம்ப பிடிக்கும். பாசவீரருக்கும் பழம்பொருள் தன்னை பற்றுமார் அடியநேர் கருளி பூசனை யுகந்து என் சிந்தையில் புகுந்து பூங்கடல் காட்டிய பொருளை தேசுடை விளக்கே செலுஞ்சுடர் மூர்த்தி செல்லுமை சிவபெருமானே ஈசனே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுவது இனியன்னர். இப்போ சாமிக்கு ரொம்ப பிடித்தது பூசனை. திருக்கோவில்நாயனார் பண்ணத்தில் அதே தான் சொல்றாரு சேக்கிழா பெருமான். அதாவது என்ன சொல்றாருங்க? எண்ணில் ஆகமம் இயம்பு இறைவர் தாம் விரும்பும் உண்மையாவது பூசனை என உரை தருள அப்படின்னார்.
கைலாயத்தில் அம்மாவுக்கு அம்மா என்ன கேட்டாங்கன்னா சாமி கிட்ட, எனக்கு ஆகமத்தை எல்லாம் கொஞ்சம் சொல்லி கொடுங்கன்னு கேட்டாங்க. சாமி எல்லா ஆகமத்தையும் சொன்னார். எல்லா ஆகமத்தையும் சொன்ன உடனேயே அம்மாவை பார்த்து சிரிச்சுட்டே கேட்குறாரு சாமி, முறுவலுடன் அப்படிம்பாரு சேக்கிழார் பெருமான். சரி, ஆகமத்தை எல்லாம் கேட்டுட்டேன், அடுத்தது உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொன்ன உடனே அம்மா என்ன சொன்னாங்கன்னா, நாதா, நீ மொழிந்த ஆகமத்தின் இயல்பினால் உன்னை பூசை கொள்ள பொங்குகின்றது என் ஆசை அப்படின்னாங்க. வேற ஒன்றும் கேட்கல. அப்போ ஆகமத்தை கேட்டால் என்ன வரும்? சாமி மேலே அன்பு வரும். அன்பு வந்தால் என்ன செய்வாங்க? பூசை பண்ணுவாங்க. சாமி அது சிரிச்சுட்டே கேட்டாராம். அவருக்கு தெரிஞ்சிச்சு, சரி அடுத்தது அம்மா என்ன கேட்பா? பூசை தான் கேட்பா அப்படின்னு சொல்லி சாமிக்கு தெரியும். அதான் அப்படி நகைத்து அப்படின்னு பாரு சேக்கிழார் பெருமான், என்ன வேணும், அடுத்து என்ன வேணும், அடுத்தது என்கோல் நின்பால் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அம்மா சொல்கிறாங்க, நாதா, நீ மொழிந்த ஆகமத்தின் இயல்பினால் உன்னை பூசை கொள்ள பொங்குகின்றது என் ஆசை அப்படின்னா. அப்போ தான் சாமி என்ன பண்ணார், நீ இங்கேருந்து காஞ்சிபுரம் போ, காஞ்சிபுரத்தில் கம்பையாறு ஓடிட்டுருக்கோம், கம்பையாற்றங்கரையில் ஒரு மாமரம் இருக்குது, அந்த மாமரத்தினுடைய வேரில் நான் இருப்பேன், நீ என்னென்னத்து பூஜை பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அம்மா அங்கேருந்து பரிசனங்களோட காஞ்சிபுரம் வர்றாரு. அப்படி காஞ்சிபுரம் வரவுள்ள இந்த 2 அம்மாவும் வந்திருப்பாங்க, கமலினி அணிந்ததையும் வந்திருப்பாங்க அங்கே. ஏன்னா அம்மாவுடைய சேடியர்கள் தானே அவங்க. திருமலையில் அப்படி தான் நம்ம படிக்கிறோம், கமலினி அணிந்து. அவங்க பேர் இதில் குறிப்பிடப்படலைனாலும் அம்மா அங்கேருந்து இங்கே வந்த பின்னாடி அம்மா அவங்களுக்கு 2 பேர்த்துக்கு அங்கே என்ன வேலை? அம்மா பின்னாடியே வர வேண்டியது தானே, சேடியர்கள் தானே. அவங்களும் வந்திருப்பாங்க காஞ்சிபுரம். பறவையாரும் சங்கிலியாரும் கமலினி அணிந்ததே அப்போ. அப்போ வந்து தான் வந்து அந்த வேருக்கு முன்னாடி நின்று என்ன பண்ணாங்களாம்? அஞ்செழுத்தை சொன்னாங்களாம். நெஞ்ச உருகி அஞ்செழுத்தை சொன்னாங்களாம். அப்போ தான் சாமி கையில் வந்து கிடச்சிருக்கிறார். நெஞ்சம் ஈசனை காண்பதை விரும்பி நிரந்தரம் திரு வாக்கினில் அஞ்செழுத்துமே ஆக சொல்கிறார். அஞ்செழுத்துமே ஆக தஞ்சமாகிய நெஞ்சம் ஈசனை காண்பதை விரும்பி நிரந்தரம் திரு வாக்கினில் 5 எழுத்துமே ஆக சொல்கிறார். தஞ்சமாகிய தனிப்பெரும் கணவரை வணங்க தரிப்பரோ அவள் தனிப்பெரும் கணவர் என்று சொல்லி அந்த இடத்த, அதாவது அம்மா வந்து 5 எழுத்தை சொல்லி அந்த மாமரத்துக்கு அடியில் நின்று தவம் செஞ்சாங்களாம். அவங்க கணவர் தானே சிவபெருமான். அவர் வந்து உடனே வந்து அம்மாவுடைய கையில் சிவலிங்க திருமேனியாக கிடைச்சார். அதை வச்சு மீண்டும் அவர் பூஜை பண்ணாங்க. இப்படியெல்லாம் திருக்குறிப்பு தொண்டாயிரமணத்தில் வருதுங்க. அது எண்ணில் ஆகமம் 51வது பாட்டு, எண்ணில் ஆகமம் ஏம்பி இறைவர். அதற்கடுத்து அந்த பூஜை அப்படியே ஒரு 22 பாடல் வருங்க. அதில் அம்மா பூஜை பண்ணது 22 பாட்டு, 22 பாடல் வருது. 50வது பாட்டிலிருந்து 72வது பாட்டு வரைக்கும் வரும். ஏதோ ஓய்வு இருக்கிற போது பார்த்துக்குங்க. 22 பாடலும் உமையம்மை காஞ்சிபுரத்தில் பூஜை பண்ண பாட்டு. திருக்குறிப்பு தொண்டனாயனர் பணத்தில் 50லிருந்து 72 பாட்டு, 71 பாட்டு வரைக்கும் இருக்குங்க. அது எல்லாமே பூஜை பண்ணது தான். அதாவது பெருமானுக்கு ரொம்ப என்ன பிடிக்கும் அப்படின்னு நமக்கு தெரியணும். முதல்ல சாமிக்கு என்ன பிடிக்கும்? பூசை ரொம்ப பிடிக்குங்க. அது பெரிய புராணத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. மணிவாசக பெருமானும் சொல்கிறார், பிடித்த பத்தில் சொல்கிறார், பூசனை உகந்து என் சிந்தையில் புகுந்து பூங்கடல் காட்டிய பொருளே அப்படின்னாரு. அப்போ பூசனை ரொம்ப பெருமானுக்கு உகப்பு அப்படின்னு சொல்லி அது சொல்கிறார். அதுதான் இந்த இடத்துல மண்டு காதல் அர்ச்சனையில் வைத்தார் மற்றொன்று அறிந்தலரால் அப்படின்னு சொல்லி சொல்வார். பூசை உறுப்பான திருமஞ்சனமே முதலானவற்றில் தேடாத அன்பினில் நிரப்பி, பூசை உறுப்புகளில் வந்து இலை பூ என்பவற்றையும் திருமஞ்சன வகையிலும் பாலும் தேடி அமைத்து கொண்டே முன்னர் கூறப்பட்டது. ஏனையவாகிய அந்த திருமஞ்சன நீர், சந்தனம், புகை இதெல்லாம் வந்து தேடி அமைத்து கொள்ளாதவற்றை அன்பினால் ஆக்கி கொண்டபடி இல்லாத பொருளெல்லாம் அன்பினால் அவர் செஞ்சுக்கிறார். பாவனையால் உளவாக கொண்டு பூசது. அன்பினால்னு என்னென்னா பாவனையால் செய்த மாதிரி பாவனை செய்து கொள்ளுவது. அதுதான் பாவனா பூசை அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் சொல்கிறார். அப்படி திருமஞ்சனம் முதல்ல புண்ணியம் செய்வாருக்கு பூ உண்டு நீர் உண்டு அப்படின்னு சொல்லி திருமந்தர் சொல்லுது. அதே மாதிரி ஞானசம்பந்த பெருமான் அந்த பூசை பண்ணுறவங்களுடைய துன்பத்தை எல்லாம் கொஞ்சம் நீக்கி கொடுப்பா அப்படின்னு சொல்லி எங்கே கேட்குறாருங்க? மறையுடைய ஐப்பதிகத்தில் கேட்குறாரு, திருநெடுங்கலத்தில். பொன்னடியே பரவினாலும் பூவோடு நீர் சுமக்கும் நின்னடியார் இடர்களையாய் நெடுங்கல மேயவனே. அதை சொல்ல, நின்னடியே வழிபடுவா நிமலா நினைக்கருத பொன்னடியே பரவினாலும் பூவோடு நீர் சுமக்கும் அப்படின்னா தினசரி பூவும் நீரும் கொண்டு உன்னை பூஜை பண்ணுறாங்க பாருங்கள், அவங்களுடைய துன்பத்தை எல்லாம் கொஞ்சம் நீக்கு சாமி அப்படின்னு சொல்லி நமக்காக ஞானசம்பந்த பெருமான் கேட்டது தான் நெடுங்கலத்தில். திருச்சிராப்பள்ளிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய
திருநெடுங்குளத்தில். அங்கே போய் வந்தால் நம்ம கஷ்டம் கண்டிப்பாக நீங்குங்க. ஏதோ எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் நம்ம இடர்கள் நீங்க வேண்டும் என்பதற்காகவே ஞானசம்பந்த பெருமான் பாடிய திருப்பதிகம் தான் மறையுடையாய் திருப்பதி. அந்த பதிகத்தில் தான் சொல்றார், பொன்னடியே பரவி நாளும் பூவோடு நீர் சுமக்கும் நின்னடியார் இடர்களையாய் எடுங்கல மேயவனே என்று சொல்றாருங்க. தூய காவிரியின் நன்னீர் கொண்டிரு கோது ஆட்டி என்று சொல்லி நாவுக்கரசு பெருமான் தன்னுடைய தேவாரத்தில் சொல்றாரு. வரும் அந்நெறியன் ஆகமங்களில் விதித்தபடி வருகின்ற அந்த வழியிலே என்று சொல்றார். அந்த நெறி என்னன்னா, பெருமானுக்கு ஆடை, சந்தனம், பூ, மாலை, அணிகள் முதலியவற்றால் அலங்கரித்தலும், உரிய மந்திரங்களால் அர்ச்சித்தலும், தூபதீபம் அர்க்கியம் கொடுத்தலும், அமுது ஊட்டலும், ஆவரண பூசை செய்தலும், துதித்தலும், வணங்குதலும், சபித்தலும் முதலான உயர்ந்த அர்ச்சனை முறை உய்த்தார் என்று சொல்லாருங்க. அதாவது ஆன்மார்த்த சிவ பூஜையிலையும் நம்ம என்ன செய்யணும் பாருங்க, ஆடை சாத்தணும், அதே மாதிரி சந்தனம் வைக்கணும், பூ, மாலை, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. பெருமானுக்கு நம்ம குங்குமம் கூட சாத்தணுங்கிறது இல்லை, ஆனால் சந்தனம் கண்டிப்பாக வைக்கணுங்க. சந்தனம் கண்டிப்பாக வைக்கணும். திருநீர் சந்தனம் கண்டிப்பாக சாமிக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாருங்க. அதே மாதிரி ஆடை முக்கியம், பூ மாலைகள் ரொம்ப முக்கியம் என்று சொல்கிறார். ஆமாம், உரிய மந்திரங்களால் அர்ச்சித்தலும், தூபதீபம் அர்க்கியம் கொடுத்தலும், அமுதூட்டலும், ஆவரண பூஜை செய்தலும் உயர்ந்த அர்ச்சனை முறை உய்த்தார் என்று சொல்கிறாருங்க. திருநீலக்க நாயனார் பணத்தில் அவர் எப்படி பூஜை பண்ணாருங்கிறத சொல்கிறாருங்க. மாடு சூழ்புடை வலங்கொண்டு வணங்கி முன் வழுத்தி தேடுமாவரை பொருளினை தெளிவுற நோக்கி நாடும் அஞ்செழுத்து உணர்வுற இருந்து முன் நவின்றார் என்று சொல்லி திருநீலக்க நாயனார் பணத்தில் பூசை முடிஞ்சிருச்சான். அது நீடு பூசணைகள் நிரம்பும் அன்பினால் நிரம்பார் அப்படின்னாரு. அன்பு வந்து முடியலையா, பூசையெல்லாம் முடிச்சிட்டாராம். பூசையெல்லாம் முடிச்சுட்டு அது சாமி மேலே இருக்கக்கூடிய அன்பு நிறைவாகலை. அப்படின்னு என்ன, இன்னும் நிறைய செய்யணும்னு அதனால் சாமியை சுற்றி வர்றாரு, அஞ்செழுத்தை சொல்கிறாரு, அப்படி வளமாக வந்துட்டே இருக்கிறாரு. அப்புறம் மீண்டும் ஒரு பக்கம் போய் உட்கார்ந்து மீண்டும் அஞ்செழுத்து சொல்கிறார். நமக்கு அஞ்செழுத்து தான் ஆயுதங்க. ஆமாம், அத்திரமாவன அஞ்செழுத்துமே ஞானசம்பந்த பெருமான் தேவாரத்தில். அத்திரம்னா என்ன, ஆயுதம். நமக்கு வேற ஒன்றும் ஆயுதம் கிடையாது. நம்மளுடைய வினைகளை நீக்கி கொள்வதற்கு நமக்கு ஆயுதம் என்னென்னா அஞ்செழுத்து தான் ஆயுதங்க. அதனால் பூசை முடிஞ்சாலும் திருநீலக்க நாயனார் என்ன பண்ணுவாராம், ஒரு இடத்துல உட்காந்து அமைதியாக அஞ்செழுத்து சொல்லுவாராம். இப்போ நம்ம கோயிலுக்கு போனாலும் வழிபாடு செஞ்சுட்டு ஒரு இடத்துல உட்காந்து ஒரு 2 நிமிஷம் ஆகுது அஞ்செழுத்தை மனசுக்குள்ளே சொல்லி பெருமான் திருப்படியை நினைக்கணும். அதுதான் ரொம்ப புண்ணியம். அப்படி தான் செய்யணும். பூசை முடிந்த பிறகு நம்ம அஞ்செழுத்து சொல்லணும். அதுதான் ரொம்ப முக்கியம். சலம்பூவோடு தூபம் அறிந்தறியேன் தமிழோடு இசை பாடல் மறந்தறியேன். யார், நம்ம அப்பர் சாமிகள் முதல் பதிகத்திலே சொல்றாரு பாருங்க. சலம் பூவோடு தூபம் மறந்தறியேன் அப்படின்னு என்ன, சலம்னா நீர் இல்லைங்களா, பூ, அப்புறம் தூபம், இதெல்லாம் செய்யாமல் இருந்தனே என்று சொல்றாருங்க. அப்படின்னா இதெல்லாம் செய்யணும்னு அர்த்தங்க. பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பத்தராகி அரும்பொடு மலர்கள் கொண்டு அங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினால் விளக்கு தூபம் விதியினால் இடவல்லாருக்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனார் திருக்கடையூர் தேவாரத்தில் சொல்றார். இதெல்லாம் அவங்க தினசரி பூஜை பண்றது அவ்வளவு முக்கியங்க. விரும்பினால் விளக்கு தூபம் விதியினால் இடவல்லாருக்கு அப்படின்னு இதெல்லாம் பூஜை செய்கிறது அவ்வளவு சிறப்பு. வரும் அந்நெறிய ஆகமங்களில் விதித்தபடி வருகின்ற அவ்வழியாலே. ஆகமம்னு பொழுதுனைக்கு சொல்கிறீங்களே, அதெல்லாம் நாங்கள் படிக்கலைங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் படிக்கணுங்கிற அவசியம் நமக்கு இல்லை. ஆகமம்னா ஆகமத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அதை நாம் செய்கிறோம், அவ்வளோதான். ஆகமத்தில் என்ன சொல்லியிருக்கு, பூவும் நீரும் தான் சொல்லியிருக்கு. அது 2 இருந்தால் பொது பூசணையும் முடிச்சுட்டு போயிடலாம். இப்போ கைலாயமெல்லாம் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே பூவும் கிடைக்காது நீரும் கிடைக்காதுங்க. இந்த பிஸ்லரி பாட்டில் தான் இருக்கும். சின்ன பாட்டில் ஒன்று கையில் வச்சுக்க வேண்டியது தான். காஞ்சி போன வில்வத்தை நம்ம பையில் வச்சுக்கணும். வில்வத்தை 6 மாதத்துக்கு பயன்படுத்தலாங்க. அதுக்கு நிர்மாலய தோஷம் கிடையாது. ஒரு வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போட்டி ஒரு பாட்டை சொல்லி தண்ணியை ஊற்றி வில்வத்தை போட வேண்டியது தான். கொஞ்சம் சந்தனத்தை கொஞ்சம் வச்சுட்டு ஏதோ 2 திராட்சையாக கல்கண்டா ஏதாவது ஒன்று நிவேத்தியம் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். வேறு வழி கிடையாது. தவறாமல் செய்யணும். குளிக்கவெல்லாம் முடியாதுங்க. கைலாயத்தில் போயிட்டு நீங்கள் குளிக்கவெல்லாம் முடியாது, வாய்ப்பே இல்லைங்க. காலையில எல்லாம் கண்டிப்பாக குளிக்கவே முடியாது. நீங்கள் எல்லாம் திசு பேப்பர் தான், வெட் திசு பேப்பர் தான், அதில் தான் தொடச்சிக்கணும். தீர்த்தத்தை போட்டுக்க வேண்டியது தான். திருநீர் பூசினாவே குளிச்ச மாதிரி தான். பசும குளியல்னு சொல்லுவாங்க. திருநீர் பூசிக்க வேண்டியது தான். திருநீரை பூசிட்டு பூசை பண்ண வேண்டியது தான். பூசை என்ன ரொம்ப எளிமையாக பண்ணணும். கையெல்லாம் விரைச்சிடும். க்ளவுஸ் போட்டு தான் பண்ண முடியுங்க. அதுக்கு டெம்பரேச்சர் 4 டிகிரி 6 டிகிரி டெம்பரேச்சர் தான் இருக்கும். 20 டிகிரிக்கு கீழே போனாவே நமக்கு நடுங்கும். 6 டிகிரி 4 டிகிரி எப்படி இருக்குன்னு பாருங்களேன். சில நேரத்தில் மைனஸில் கூட போனாலும் போகலாம். அதனால்
க்ளவுஸை கழட்டுனாவே நமக்கு வந்து நடுக்கமாக இருக்கும். ஷூவெல்லாம் கழட்ட முடியாது, அதெல்லாம் போட்டுகிட்டே அப்படியே பூஜை பண்ண வேண்டியது தான். அந்த பூஜை தனி. கைலாயம் போயாச்சு அப்படின்னா அதெல்லாம் விதிமுறையெல்லாம் நம்ம அங்கே பார்த்துட்டு இருக்க முடியாதுங்க. அதான் உயர்ந்த அர்ச்சனை முறை அப்படின்னு மகிழ்கின்றார். பூசை முடிந்த பின்னும் நாயனார் வந்து மகிழ்ச்சியோடு இருந்தார் அப்படின்னு சொல்கிறாருங்க. தேடாதன அன்பினால் நிரப்பி பூசை உறுப்புகளாகிய சாதனங்கள் முற்றும் தேட கிடையாத போதும் அதனால் பூசை முட்டுப்படாது இயற்றுதல் வேண்டும். ஆமாம், பூசை மட்டும் முட்டுப்படக்கூடாதுங்க. பூசை கண்டிப்பாக தினசரி செய்தே ஆகணும். தினசரி பூஜை செய்யணும், ஒரு நாள் கூட விடக்கூடாதுங்க. அவ்வாறு இயற்றும் வழியினையும் வகுத்து காட்டியவாறாயிற்று. இவற்றின் ஆகமங்களுள் காண்கின்றார். பூசைக்கு இன்றியமையாத பூவும் நீரும் நமது புண்ணிய பூமியில் எங்கும் தேட கிடைப்பன என்பதனை திருமூல தேவநாயனார் புண்ணியம் செய்வாருக்கு பூவுண்டு நீருண்டு என்று வழிகாட்டி உபதேசித்து அருளினார். ஆகமப்படியே எல்லாரும் செய்யணும்னா முடியாது, பூவும் நீரும் வச்சு பூசை முடிச்சுக்குங்க அப்படின்னு சொல்லி திருமூல தேவநாயனார் சொல்கிறாருங்க. இவையும் கிடைக்காத போதும் பூசை முட்டாமல் மனத்தால் செய்யத்தக்கது. அதையும் வந்து போதும் பெறாவிடில் பச்சிலை உண்டு புனலுண்டெங்கும் ஏதும் பெறாவிடில் நெஞ்சுண்டுன்னு பட்டணத்தடிகள் நமக்கு ஒரு வழி சொல்லியிருக்கிறார். ஆமாம், இந்த ஒரு பாட்டு பார்த்து இறையோனடி கீழ் மறையவனார் எடுத்து திருமஞ்சனமாட்டும் நிறை பூசனைக்கு குடங்கள் வாழ் நிரம்பச் சொரிந்து நிறை குலங்கள் குறைபாடின்றி மடிபெருக குவிந்த முளைப்பால் குறைவின்றி மறையோர் மனையின் முன்பு தரும் வளங்கள் பொலிய வைகுமால். இப்படி இறைவனாருடைய அந்த திருவடிகளில் மறை சிறுவனார் எடுத்து திருமஞ்சனமாட்டுகின்ற நிறைந்த பூசைக்கு தினசரி பாலை கறந்து பூஜை பண்ணுறார். அன்பு நிறைதலினால் குடங்களில் பால் சொரிந்தும் ஆணிரைகள் குறைவில்லாமல் மடிபெருக அதனால் குவிந்த முளைப்பாலின் அளவு குறைவின்றி மறையவர்களின் வீடுகளின் முன்பு தருகின்ற வளங்கள் எல்லாம் விளங்கும்படியே பொருந்தின. இப்போ இங்கே பாலெல்லாம் இங்கே கறந்துருச்சு அப்படிங்கிறதுனால மாடு பசு உரிமையாளர் இருக்கிறாங்க பாருங்கள், அவங்க எல்லாருமே மறையவர்கள், எல்லாம் அந்தணர்கள். அவங்க வீட்டில் கறக்க வேண்டிய பாலையும் மாடு போய் கறந்துருச்சு. ஏன்னா அந்த மகிழ்ச்சியின் காரணமாக மடி வந்து அதிகமாக சுரக்குது. அதனால் அதுலேயும் ஒன்றும் குறை இல்லை. அதான் சொல்கிறார் இறையோன் மறையவனார் அப்படின்னு. அதாவது ஒருமை பன்மை விகுதி, அதாவது ஒருவனுமே பலவாகி நின்றவா தோல் நோக்கம் ஆடாமோன்னு சொல்ல தோல் நோக்கத்தில் சொல்வது போல இறையோன் மறவனார் ஒன்றாகியும் பலவாயும் நிற்கும் இறைவனை ஒருமையிலும் கூறுதல் அமையுமாதலின் இறையவன் என்று ஒருமையில் கூறியவர்களை ஆசிரியர் யாண்டும் மறந்தும் அறநடியார்களை பன்மை சொல்லினன்று ஒருமையில் கூறாத நியதியுடையவர் மறையவனார். பாருங்க, இறைவனை வந்து ஒருமையில் சொல்லலாம், அடியார்களை ஒருமையில் சொல்லக்கூடாது. அடியார்களை அவன் இவன் சொல்லக்கூடாது. பட்டிமன்றம் பேசுகிறவங்க சர்வசாதாரணமாக சொல்கிறாங்க, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. அன்னைக்கு ஐயா கொஞ்சம் பேசினார், ஒருமையில் பேசக்கூடாது, அடியார்களை ஒருமையில் பேசவே கூடாது. கொஞ்சம் ஐயா கொஞ்சம் பேசினார். அதாவதுங்க இறைவனை வந்து ஒருமையில் சொல்லலாம். இதுக்கு உதாரணம் சொல்லணுன்னா அப்பர் சாமிகளுக்கு நல்லூரில் சாமி திருவடி தேய்ச்சி கொடுத்தார். அது எப்படி சொல்கிறாருன்னா சேக்கிழார் பெருமான் பாருங்கள், அந்த பாட்டை பாருங்கள். நன்மை பெருக அருள் நிறைய வந்தணிந்த நல்லூரில் மண்ணுதிரு தொண்டனார் வணங்கி மகிழ்ந்து எழும் பொழுதில். தொண்டனாருங்கிறது யார்? அப்பர் சாமிகளை சொல்கிறார். ஆர் போட்டு சொல்கிறார், ஆர் வீதி போட்டு சொல்கிறது ரொம்ப பெரிய இது. தொண்டனார் வணங்கி மகிழ்ந்து எழும் பொழுதில் உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம் என்று அவர்தம் சென்னிமிசை பாதமலர் சூட்டினான் சிவபெருமான் அப்படின்னார். சாமி என்ன சொல்றார்? சிவபெருமான சூட்டினான், பாதமலர் சூட்டினான் அப்படிங்கிறார். அப்போ இறைவனை கூட ஒருமையில், அது ஒருமையில் எப்படின்னா அன்பு காரணமாக சொல்லுவது இல்லைங்களா? ஆனால் அன்பு காரணமாக கூட அடியார்களை ஒருமையில் சொல்லக்கூடாது அப்படிங்கிறார். அதுதான் இங்கே சொல்கிறாரு. இறைவன் என்ன சொன்னார்? இப்போ இறையோன் அப்படின்னார் இறைவனை. ஆனால் சண்டீஸ்வர நாயனார் என்ன சொல்றாரு? மறையவனார் அப்படிங்கிறார், ஆர் போட்டு சொல்றாரு. இது ரொம்ப கவனமாக நம்ம பார்க்கணும். பெரிய புராணம் அப்படி தான் போகும் நமக்கு. அதனால் ஆனால் பெரியவங்க ரொம்ப வயசானவங்க பேசுகிற பொழுது சாதாரணமாக நாயன்மார்கள் அவன் இவன் எல்லாம் சொல்கிறாங்க. அது கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளவே முடியாதுங்க. சிவகணிய உரை படித்தா மட்டும்தான் இந்த நுட்பம் தெரியும், வேறு எதுலேயுமே இருக்காதுங்க. சிவகணிய உரையில் மட்டும்தான் இதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதுக்காகத்தான் சிவகணிய உரையை படிங்க. ஏன்னா 20-25 வருஷம் அவர் அதுக்காக எழுதியிருக்கார். எவ்வளவு தூரம் அவர் படித்து ஆராய்ச்சி பண்ணி எழுதியிருப்பார்னு பார்க்கணும் நம்ம. வேறு எந்த புத்தகத்துலேயும் எந்த ஒரு பெரிய புலவர்கள் வந்து நமக்கு எழுதின அடியே நல்லா வேறு உரையும் படிச்சிருக்கிறேன், ஆராய்ச்சி உரையே படிச்சிருக்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் பெரிய புராண ஆராய்ச்சி உரையே படிச்சிருக்கிறேன். இதனுடைய ஒரு நுட்பம் எதுலேயுமே இல்லைங்க. அவங்கெல்லாம் அவங்க அறிவு கேட்டுன மாதிரி எழுதுகிறாங்க, படிச்சிருக்கிறாங்க, PhD படிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக எழுதுகிறாங்க. ஆனால் இது ஐயாவுடைய உரை தான் உரைங்க.
அதாவது சேக்கிழார் பெருமானே பொருள் சொன்னால் எப்படி இருக்கும், அது மாதிரி ஐயா சொல்லியிருக்கிறார். அதனால தான் சிவகுணி ஐயா உயரத்தில் நிற்கிறார். பெரிய பெரிய அவர் காலத்தில் இருந்த பெரிய பெரிய படித்த மேதாவிகள் எல்லாருமே வந்து பெரிய புராணத்துக்கு நாங்கள் உரை எழுத மாட்டோன்ட்டாங்க. ஆதீனங்கள் எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஏன்னா சிவகவுனி ஐயா உரை எழுதுனதுக்கு பிறகு நாங்கள் இன்னொரு உரை தேவையில்லை பெரிய புராணத்துக்கு அப்படின்ட்டாங்க. ஆனால் அதையும் மீறி ஒரு சிலர் ஆராய்ச்சி உரைன்னு சொல்லி எழுதுனாங்க. அதெல்லாம் ஒன்றும் பெருசாக எடுபடலை. முதலியாருடைய உரை சிவகவுனி ஐயா சி.கே. சுப்பிரமணியம் முதலியாருடைய உரை தான் உரை. மற்றதெல்லாம் நம்ம வந்து எதையும் எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க. நிறைய இடர்பாடு வருங்க. ஆராய்ச்சி உரை அடியேன் படிச்சிருக்கிறேன். ஆனால் ஐயாவுடைய உரை தனித்துவம் வாய்ந்தது. இந்த மாதிரி நுட்பங்கள் எல்லாம் நமக்கு தெரியாது. நம்ம என்ன பாட்டை படிக்கிற போது என்ன படிப்போம், இறையோன் அப்புறம் மறையவனார், அதோட விட்டுருவோம் நம்ம. ஆனால் என்ன சொல்கிறார் பாருங்க, சிவபெருமானை வந்து இன்விகுதி போட்டு சொல்லலாம், ஆனால் அடியார்களை வந்து இன்விகுதி போட்டு சொல்லக்கூடாது, ஆர் போட்டு தான் சொல்லணுங்கிறார். இது யார் சொல்ல முடியும்? அவர் தான் சொல்ல முடியும், வேறு யாரும் சொல்ல முடியாது. ஐயா தான் சொல்ல முடியும். அவர்தம் சென்னிமிசை பாதமலர் சூட்டினான் சிவபெருமான் என்று சொல்லி சொல்கிறார். இதுலேயும் கொடுத்துக்கார். திருமஞ்சனம் மாட்டும் நிறை பூசனை கரவாமே பொழிந்த பாலினை கண்டு அது திருமஞ்சனமாகும் என்ற குறிப்பு உணர்ந்து அதனையே பற்றி செய்த பூசை அதில் திருமஞ்சனம் மாட்டும் பூசனை அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. நிறை பூசனை அப்படின்னாருங்க. நிரம்ப குடங்கள் பால் சுரிந்தும் அப்படின்னு சொல்லி முளை தீண்டலும் கரவாமை பால் தாமே பொழி. அதாவது மாடு எப்படி பால் கறக்குன்னா கன்றுக்குட்டி இருந்து ஊட்டுனா தான் பால் கறக்குங்க. ஆனால் இந்த மாடுகளெல்லாம் எப்படி கறந்ததுன்னா நாயனாரைவே கன்றுக்குட்டியாக கருதுச்சான். இப்போ சண்டீஸ்வர நாயனாரை பார்த்தா அதுகளுக்கு என்ன தெரியுது, தான் ஈன்ற கன்று போல தெரியுது. அதுதான் சேக்கிழார் பெருமான் என்ன சிறிய பெருந்தோன்றலார் அப்படிம்பாருங்க, சிறிய பெருந்தகையார் அப்படிம்பாரு. ஞானசம்பந்த பெருமானே இதே மாதிரி சொல்லுவாங்க. பார்க்கறதுக்கு உருவத்தில் சிறியவர்கள், ஆனால் தன்மையினால் பெரியவர்கள். பெரிய சிறிய பெருந்தோன்றலார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அதான். அப்போ நிறை பூசனை என்று சொல்கிறார். குறைபாடின்றி மடி பெருக என்று சொல்லி முளைப்பால் குறைவின்றி மடி பெருகியது என்று சொல்கிறார். நிரம்பன்னா நிரம்பியமையால் தாயாம் தன்மை நிலையாகி அன்பு நிரம்பியதனால். ஆமாம், அப்படின்னா அந்த அவரை பார்த்தா அந்த மாடுகளுக்கு வந்து அந்த பால் சுரக்குது அப்படின்னா அவர் மேலே வைத்திருந்த ஒரு அன்புங்க. நாயனார் வந்து எப்படி பார்க்குது, தன்னுடைய கன்று குட்டிகளாகவே அது மறை கன்று தானே அவர், அதை மறை சிறுவர் மறை கன்று அப்படிங்கிறதுனால அவர் பார்த்தா அதுகளுக்கு வந்து அப்படி வளங்கள் பால் என்றது ஒரு வளமே ஆயினும் அதனால் தயிர் நெய் என்ற ஏனைய வளங்களும் விளைவன ஆதலானும் அது நிறை குளங்கள் பல என்று சொல்கிறாருங்க. இப்படியெல்லாம் கறந்துட்டுருக்கிற பொழுது ஒருத்தர் என்ன பண்ணுறான்னா போய் அவங்க அப்பாட்ட சொல்கிறான். யாருக்கிட்ட? சண்டீஸ்வர நாயனாருடைய அப்பா கிட்ட என்ன சொல்கிறான்னா, உங்களுடைய மகன் ஆற்றங்கரையோரத்தில் மணலில் விளையாடிட்டு பாலையெல்லாம் ஊற்றி மாட்டினுடைய பாலையெல்லாம் கறந்து கீழே ஊற்றி விளையாடிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு என்ன ஆகுது, கோபம் வந்து அவர் பையனை அடிக்கிறதுக்காக வரப்போகிறார். அதான் இந்த பாட்டில் இது ஒன்று மட்டும் பார்த்தலாம். செயல் இப்படியே பல நாளும் சிறந்த பூசை செய்வதற்கு முயல்வுற்றதுவே திருவிளையாட்டாக முன்னூல் அணிமார்வர் இயல்பில் புரியுமற்றதனை கண்டு இத்திறத்தை அறியாத அயல் மற்றொருவன் அப்பதியில் அந்தணர்களுக்கு அறிவித்தான். இதை யாரோ ஒருத்தன் பார்த்துட்டான். இவர் பூஜை பண்ணுறது பாலெல்லாம் எடுத்து ஊற்றி பூஜை பண்ணுறதெல்லாம் ஒருத்தன் பார்த்துட்டான். அவன் என்ன பண்ணியிருக்கிறான், இவன் பார் பாலெல்லாம் ஊற்றி இவன் விளையாடிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கிட்டையும் போய் ஊருக்கு போகிறான். இங்கே உங்கள் மாட்டினுடைய பாலையெல்லாம் கறந்து மணல் ஊற்றி விளையாடிட்டு இருக்கிறான், இதெல்லாம் நீங்கள் கேட்குறது இல்லையா, போய் ஒன்றுக்கு ரெண்டா சொல்லிட்டான். அதான் சொல்கிறேன். இந்த இப்படியாகிய செய்கையாலே பின்வரும் பல நாட்களும் சிறப்பாக பூசனை செய்வதற்கு முயல்வுற்று அதுவே திருவிளையாட்டாக நிகழ முப்புரி நூல் அணிந்த மார்பனுடைய விசார சருமனார் இயல்பினால் புரியும் மற்ற இதனை கண்டு இதன் திறத்தினை அறியாத அயலானாகிய மற்ற ஒருவன் அந்த ஊரில் அந்தணர்களுக்கு இதை அறிவித்தான் என்று சொல்கிறார். இப்படி அவன் சொன்னதுக்கு பிறகு, அதாவது இயல்பில் புரியும் செயற்கையால் என்று தம் இயல்பினால் செய்தனர் என்று சொல்லி மனிதருக்கு இயல்பாக அமைய வேண்டுவது சிவ வழிபாடு. தலையும் வாயும் கையும் முதலிய கருவிகரணங்கள் எல்லாம் அதற்காகவே தரப்படுவது. அது என்ன சொல்கிறாருன்னா, வழிபாடு இயற்கையாகவே அமையக்கூடியதான். நம்ம ஒருத்தர் சொல்லி செய்கிற செயற்கையானது கிடையாது வழிபாடு. ஏன்னா இறைவன் நமக்கு திருவங்கமாலையில் அப்பர் சாமிகள் சொல்கிறார் இல்லைங்களா, தலையை நீ வணங்காய் தலைமாலை தலைக்க, அதில் ஒவ்வொரு உறுப்புகளையும் சாமி எதுக்கு கொடுத்துருக்கிறார் அப்படிங்கிறது அங்கமாலையில் சொல்கிறார். அப்போ வழிபாடு என்று சொல்லுவது நம்ம வாழ்க்கையினுடைய இயற்கையோடு இயைந்தது. அதனால் அதுக்குன்னு தனியாலாம் ஒன்றும்
இல்லை. வழிபாடு செய்யாமல் இருந்தால் தான் நம்ம இயற்கைக்கு புறம்பாக இருக்கிறோன்னு அர்த்தம். வழிபாடு செஞ்சால் இயற்கையோடு நம்ம இருக்கிறோன்னு அர்த்தங்க. அதனால் அந்த இப்போ அவன் போய் சொல்கிறான். அதற்கு பிறகு அவன் என்ன பண்ணுவாங்க, அந்த மறையவர்கள் எல்லாரும் அவங்க அப்பா கிட்ட புகார் சொல்ல போகிறாங்க. அது அவர் என்ன பண்ணுவார், மகனை சரி நான் பார்த்துக்கிறேன், அவன் எப்படி பூஜை பண்ணிடுவான்னு பார்க்குறேன்னு சொல்லி அவர் வரப்போகிறாரு. இதில் நம்ம அடுத்த வகுப்பில் நம்ம சிந்திச்சுக்கலாங்க. இது பூசை அப்படிங்கிறனால கொஞ்சம் மெதுவாக தான் போகுது, ஏன்னா வேகமாக போக முடியல. அடுத்த வாரம் நம்ம ஓரளவுக்கு பார்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம நிறைய செஞ்சுக்கலாம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலி துள்ளமும் முங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகள் நின்றதெங்கும் நிலைவு உலகதாம். வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகுள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகுள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகுள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நம்ம பார்வதி